வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வேலை இல்லை, லீவு. இங்கே பெரம்பலூரில் சொந்தங்க நாங்கள் முன்னிருந்தோமே, அங்கே ஒரு தெரிஞ்சவங்க அவளை போய் பார்க்குறதுக்கு ஒரு விஷயமா பார்க்க போனேன். போயிட்டு அங்கேருந்து வந்தேன். மணி வந்து அப்படி இப்படின்னு பேசி உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுலேயே இல்லைன்னு எங்கே தப்பிச்சு வரலான்னா அந்த ஆள் விடவே மாட்டேங்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறாப்படி. அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு 3 மணிக்கு பக்கம் வந்து இங்கே வந்தேன். 3 மணிக்கு வந்து சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். எடுத்துகிட்டு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு குளியல் போட்டு நேராக சாமியை கும்பிட்டு என்னம்மா டீ கொடுன்னேன். தங்கி பாருங்க, முந்தானத்து சிப்ஸ் வாங்கிட்டு இருந்தார். இந்த சிப்ஸ் அடிக்கடி எனக்கு பிடிக்காது, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வாங்கிட்டு இருந்தார். அந்த முறுக்கு இது வாங்கிட்டு இருந்தார் ஒரு 1/2 கிலோ. இல்லை எங்கள் பையன். அப்புறம் இந்த 2 இதுவும் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. நான் 3:30 மணிக்கு தானே சாப்பிட்டேன். அதனால் இது அவ்வளோவா எனக்கு இது இல்லை, சாப்பிட்ணும் இல்லை, டீ சாப்பிட்டா போதும். உங்களுக்கு இந்த முறுக்கு யார் யாருக்கு பிடிக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சிப்ஸ் தான் உங்களுக்கு எப்பயும் பிடிக்கும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் இந்த ருக்கியா காணும், அந்த பொண்ணு பாவம் பக்ரீத் நேற்று வாழ்த்து சொல்லியிருக்கணும், மறந்துட்டோம். அந்த பொண்ணு சொன்னிச்சு நேற்று எது ரொம்ப பிஸிங்க. நேற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும், பயங்கர பிஸி ஆகி போச்சு. நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல. அதனால் நான் மறந்துட்டேன். அம்மா ரெடியாகணும், மன்னிச்சிக்குமா, நான் மறந்துட்டேன். உனக்கு எதுவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீ எங்களை குடும்பத்தோடு சாப்பிட்றதுக்கு வாங்கப்பா அப்படின்லாம் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிம்மா. நம்ம இன்னும் எவ்வளோ நாள் சந்திக்க போகிறோம். அப்போ நம்ம அப்போ சந்திச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நீ சாப்பிட்லாம், உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாமா. உனக்கு எப்பயும் போல் அப்பா அம்மா ஆசீர்வாதங்கள் உண்டு. வணக்கம். நாளைக்கு நான் வேறு ஒரு இதில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.